எழில் சுடர் சீரியல் ஆகஸ்ட் 21 நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூவை இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம அபி வந்துட்டு நம்ம சுடருக்கு gift கொடுக்குறாங்க. சுடர் அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு, நான் உன்னை என்றைக்குமே என் தங்கச்சி மாதிரி தான் வந்துட்டு நினச்சிருக்கேன். ஏன்னா நான் அக்கா தங்கச்சி கூட வளரலை, உன்னை என் தங்கச்சியாக நினச்சி தான் நான் உன் கூட அவ்வளோ சேட்டை பண்ணி விளாண்டுக்கிட்டு இருந்தேன். உன்னை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சுடர் சொல்கிறாங்க. அப்போ அபி சொல்கிறாங்க, நானும் உன்னைய மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. நம்ம சுடர் அந்த கிஃப்ட்டை பிரித்து பார்த்துட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாங்க. அது ஒரு பொம்மையும் ஒரு அம்மாவும் இருக்கிற ஒரு ஃபோட்டோ. அதை பார்த்துட்டு சுடர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா அந்த குட்டி பொண்ணு காவியாவும் gift கொடுக்குறாங்க. அதையும் பார்த்துட்டு நம்ம சுடர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா அஞ்சலியை பார்த்து சுடர் கேட்குறாங்க, ஏன் அஞ்சலி நீ எனக்கு gift கொடுக்கலையா அப்படின்னு. அப்போ அஞ்சலி எதுவுமே பேசாமல் திரும்பி உட்காந்துக்கிறாங்க. அப்போ அபி சொல்கிறாங்க, நீங்கள் போகிறத எங்களாலேயே தாங்க முடியல, எப்படி அஞ்சலி தாங்கிப்பா, உங்கள் கூட அஞ்சலி ரொம்ப க்ளோஸாக இருந்தால, அதான் அவளால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு. இதை கேட்டுட்டு சுடர் சொல்கிறாங்க, கண்டிப்பாக அவள் ஒரு நாள் என்னை மறந்துடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுடர் வெளியில் வராங்க. அப்போ டக்குன்னு மனோகரி கைனால் சொடக்கு போட்டு நம்ம சுடரை கூப்பிட்றாங்க. சுடர் திரும்பி பார்த்துட்டு மனோகரியை பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ மனோகரி சொல்கிறாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வாழ்க்கையில் கிராஸ் ஆகுவேன், அதான் உனக்கு சரியான ஆப்பு வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நீ நினச்சாலும் கூட இந்த வீட்டுக்குள்ளே உன்னால் வரவே முடியாது அப்படின்னு மனோகரி சொல்கிறாங்க. நீ நேற்று என்னை எப்படி அடித்த, எங்கள் அப்பாவை அவமானப்படுத்தின அப்படின்னு. அப்போ சுடர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நடந்ததாகவே இருக்கட்டும் அப்படின்னு. அப்போ மனோகரி சொல்கிறாங்க, என் கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன், என் கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சவால் விட்ட பாத்தியா, என்கிட்ட நீ சவால் விட்டதுனால இந்த ஊரை விட்டு நீ போகிற அப்படின்னு. அப்போ சுடர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட கேட்குறது ஒரே ஒரு விஷயந்தான், இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக என்னால் நிறுத்த முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் தயவு செஞ்சு அந்த 3 குழந்தைங்களுக்கும் ஒரு அம்மாவாக நடந்துக்கோங்க, உங்கள் கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு. அப்போ மனோகரி சொல்கிறாங்க, அந்த குட்டி கடைகளுக்கு ஆயம்மா வேலை பார்க்குறதுக்கா நான் எழில கல்யாணம் பண்ண போகிறேன், நான் எழில் கூட ஹாப்பியாக இருக்கணும், அந்த இந்து பெத்துப்பட்ட பிள்ளைங்களுக்கு நான் ஆயம்மா வேலை பார்க்க முடியாது, அதுகளை கொண்டு போய் நான் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு செம அதிர்ச்சி ஆகுறாங்க சுடர் நேராக மனோகரியை பார்த்து, இங்கே பாரு, நீ மட்டும் அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது டென்ஷன் கொடுத்தன்னா கண்டிப்பாக உன்னையே நான் சும்மா விட மாட்டேன், நீ வேணா பார்த்துக்கோ, உன்னுடைய கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சுடர் மனோகரியை ஓங்கி அறையிறாங்க. மனோகரி செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்போ சுடர் சொல்கிறாங்க, நேற்று விட்ட அறை இப்போ கூட உனக்கு விழுகுதில்ல, இங்கே பாரு, இதுக்கப்புறம் பிள்ளைங்களோட லைஃப்பில் தலையிடணும்னு நினச்ச அவ்வளோதான், ஒழுங்கு மரியாதையாக எழில் சாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களை ஒழுங்காக பார்த்துக்கிறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுடர் செம்ம மாசா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு மனோகரி செம்ம கடுப்பாக்குறாங்க. நீ எவ்வளோ வேணாலும் அடிக்கடி, இன்னும் எத்தனை நாள், நாளைக்கு காலையில் நீ ஃபாரின் கிளம்ப போகிற, நான் எழில்கிட்ட என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இனிமேல் உன்னால் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாதுரி அப்படின்னு அந்த மனோகரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சுடர் வேகமாக அவங்க பக்கத்து வீடான தீபா அக்கா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அக்கா தீபாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சுடரை எப்படியும் ஃபாரின் அனுப்ப விடக்கூடாது, எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சுடர் எழில் சாருக்கு நான் இங்கேருந்து போக இஷ்டம் இல்லைன்னு தெரியும், ஆனால் இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு நினச்சி என்னை அவர் வீட்டை விட்டு துரத்துறாரு. அதுவும் முக்கியமாக அந்த மனோகரி சொன்னதை கேட்டு தான் அவர் இப்படியெல்லாம் பண்ணுறாரு. ஏன் அவருக்கு சொந்த புத்தி இல்லையா, அதை நினச்சி அவர் யோசிக்க மாட்டாரா அப்படின்னு. அப்போ அந்த இந்து சொல்கிறாங்க, ஆமாண்டி நீ சொல்கிறதும் சரிதான், கொஞ்சம் கூட அறிவியல் அவருக்கு, மூளையை யூஸ் பண்ணவே மாட்டார் போல், கண்டவளை சொல்கிறான் அப்படின்னு அவர் பாட்டுக்கும் உன்னையே தப்பாக நினச்சி உன்னையே ஃபாரினுக்கு அனுப்புனாரு. ஏன் அவர் டாக்டருக்கு தானே படிச்சிருக்காரு, அறிவில்லையா அப்படின்ட்டு இந்துவும் திட்டுறாங்க. அப்போ தீபா கேட்குறாங்க, நீங்கள் 2 பேரும் எதுக்கு மாறி மாறி திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ இந்து சொல்கிறாங்க, அப்புறம் அவரை திட்டாமல் யாரை திட்டுறது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, திட்டுறதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிங்க அப்படின்னு. அப்போ இந்து சொல்கிறாங்க, நீ சொல்கிறதும் ஒரு வகையில் கரெக்டு தான், இங்கே பாரு சுடர், நீ ஃபாரின் போகாத அப்படின்னு. அப்போ சுடர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் இல்லைனாலும் கண்டிப்பாக எழில் சாருக்கு ஒரு நாள் கல்யாணம் நடக்கும், அப்போ நான் அந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி தானே இருக்கும், அது ஏன் நான் இப்போயே போகக்கூடாது, வேணும்னா நீங்கள் அந்த வீட்டுக்கு கேர்டேக்கராக போகிறீங்க, அதோட நீங்கள் கரெக்ட் ஃபிட்டாக இருக்கீங்க, நீங்கள் தான் எழிலுக்கு சேர்த்து ஜோடி,
பேசாப்பில் நீங்களே எழில கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தான் வேறு குடும்பம் இருக்கே அப்படின்னு. அப்போ இந்து சொல்கிறாங்க, ஆமாம் சுடர், எனக்கு வேறு குடும்பம் இருக்குது, இல்லைன்னா நான் அந்த குடும்பத்தை பார்த்துப்பேன் அப்படின்னு. அப்போ சுடர் சொல்கிறாங்க, அந்த குடும்பத்தில் உள்ளவங்களை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் மட்டும் அந்த குடும்பத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரையுமே பத்திரமா பார்த்துப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வேறு குடும்பம் இருக்கிறதுனால உங்களால் எழிலோட குடும்பத்தை பார்த்துக்க முடியாது, இல்லைன்னா அந்த மனோகரியை நான் ஒரு வழி ஆக்கியிருப்பேன் அப்படின்னு சுடர் சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்து சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத, அந்த மனோகரியெல்லாம் தட்டி தூக்கிடலாம் அப்படின்னு சொல்ல சுடரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ இந்து நினைக்கிறாங்க, இவளுக்கும் எழிலுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினச்சா இவன் என்ன இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்ல தீபா சொல்கிறாங்க, இவளுக்கு ஒன்றும் புரியாது, நம்ம தான் எப்படியாவது அவங்க 2 பேரோட கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்து சொல்கிறாங்க, ஆமாம், நம்ம தான் எப்படியாவது அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும், அதுக்கான ஒரு திட்டத்தை போடணும், அந்த மனோகரி வந்துட்டு சரியான ஆளாக இருக்கா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சரி, நீங்கள் இத்தனை நாளும் அந்த மனோகரி கூட இருந்தீங்க, ஆனால் அந்த மனோகரியை பற்றி உங்களுக்கு தெரியல, அவள் ஈஸியாக உங்களை போட்டு தள்ளிட்டா. ஆனால் தமிழை பார்த்தீங்களா, வந்ததோட அந்த மனோகரி எப்படிப்பட்டவன்னு புரிஞ்சுக்கிட்டா, நீங்கள் தான் டம்மியாக இருக்கீங்க அப்படின்னு. அப்போ இந்து முறைக்கிறாங்க. அப்போ டக்குன்னு அந்த தீபா சொல்கிறாங்க, ஐயோ பேய் அக்கா முறைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ இந்து நினைக்கிறாங்க, மனோகரி நீ என்ன வேணாலும் பிளான் பண்ணிக்க, இந்த கல்யாணம் சுடருக்கும் எழிலுக்கும் மட்டும்தான் நடக்கும் அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக இருக்காங்க. அதுக்கப்புறமா சீனை சிப் பண்ணி நம்ம சுடரை காமிக்கிறாங்க. சுடர் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வெளியில் வந்து நிற்கிறாங்க. வெளியில் வந்துட்டு நேராக அவங்க வீட்டில் உள்ள பாட்டியை பார்த்து, இங்கே பாருங்கள், நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு வருத்தப்படாதீங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, கிந்தி இழக்கும் பொழுது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அதே மாதிரி நீ இந்த வீட்டை விட்டு போகும் பொழுது ஒரே கஷ்டமாக இருக்குது, நீ இந்த வீட்டை விட்டு போகாதன்னு என்னால் சொல்ல முடியல சுச்சுவேஷன் அப்படின்னு. அப்போ சுடர் சொல்கிறாங்க, பரவாயில்ல பாட்டி, நீங்கள் நேரத்துக்கு தூங்குங்க, முழிச்சிக்கிட்டே இருக்காதீங்க, கை கால் வலிச்சிச்சுன்னா செல்விக்கிட்ட மருந்து போட்டு விட சொல்லுங்கள், செல்வி நீ மருந்து போட்டு விட்டுரு அப்படின்னு. செல்வி சொல்கிறாங்க, சரி சரி அப்படின்னு. அதுக்கப்புறமா சுடர் நேராக வந்துட்டு ராமையா கிட்டே போயிட்டு, ராமையா, இந்த வீட்டில் உள்ள ஒரு நல்ல விசுவாசின்னா அது நீ தான், எழில் சார் கூட அப்பையிலேருந்து நீ கூடவே இருக்க, உன் கூட நான் பேசி பழகி விளையாடி இருக்கேன், அதனால உன்னையும் என்னுடைய அண்ணன் மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் ராமையா கிட்ட பேச ராமையா கண் கலங்குறாரு. அப்போ சுடர் சொல்கிறாங்க, இங்கே பாரு, பிள்ளைங்களை கரெக்டான நேரத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு போயிடணும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல ராமையாவும் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சுடர் நேராக எழில்கிட்ட போயிட்டு வர சார் அப்படின்னு சொல்ல எழிலும் போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சுடர் நேராக வந்துட்டு அந்த பிள்ளைங்கள்லாம் பார்க்குறாங்க. அப்போ இதையெல்லாம் மனோகரி பார்த்துட்டு, இவளோட சீன் தாங்க முடியலையே, வீட்டை விட்டு சீக்கிரம் போய் தொலைவான்னு பார்த்தா வளவலன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காளே, செம்ம கடுப்பாகுது அப்படின்ட்டு மனோகரி டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம சுடர் நேராக அந்த பிள்ளைங்கள்ட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், நான் இல்லை அப்படிங்கிறதுக்காக வாழைத்தனமெல்லாம் பண்ணக்கூடாது, கரெக்டாக பள்ளிக்கூடம் போகணும், சரி அஞ்சலி எங்கே அப்படின்னு. அப்போ அபி சொல்கிறாங்க, எங்களை விட நீங்கள் தான் அஞ்சலி கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்க, அஞ்சலிக்கு உங்களை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அப்படி இருக்கையில் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எப்படி வந்துட்டு அவள் தாங்கிப்பா, அவள் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்ல, அப்போ சொல்கிறாங்க, போவையில் மட்டும் பாய் சொல்லுவான்னு நினச்சேன், என்கிட்ட கடைசி வரைக்கும் அவள் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுடர் ரொம்ப சேடாக அந்த இடத்துலேருந்து வெளியில் போகிறாங்க. இதை பார்த்துட்டு மனோகரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நாளாக இவளை எப்படி வெளியில் அனுப்புறதுன்னு நினச்சேன், அந்த எழில்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் ஈஸியாக நமக்கு சாதகமாக மாறிட்டு, இனிமேல் இவளோட தொந்தரவு நமக்கு இல்லை, எழில கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த 3 பிசாசுங்களையும் ஏதாவது ஹாஸ்டலில் சேர்த்துட்டு அந்த கிளவியை முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு நம்ம இந்த சொத்தை புறா எடுத்துக்கிட்டு எழிலும் நானும் சேர்ந்து வேறு ஃபாரினுக்கு போயிட்டு ஹாப்பியாக இருக்க போகிறோம். அந்த இருந்ததுனால தான் என் வாழ்க்கையே இப்படி ஆணுச்சு, என் வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாளில் ஆரம்பிக்க போகுது, நானும் எழிலும் ஹாப்பியாக இருக்க போகிறோம் அப்படின்ட்டு அந்த மனோகரின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எழில் மனசுக்குள்ளே வேதனைப்படுறாரு. எழில் இந்த வீட்டை விட்டு சுடர் அந்த வீட்டை விட்டு போகிறது எழிலுக்குமே பிடிக்கவே இல்லை. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. கடைசியாக நம்ம எழில் வந்துட்டு தமிழை சுடரை நிறுத்துவாரா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய ட்விஸ்டே. நம்ம எழில் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். எழிலுக்குமே வந்து கஷ்டமாக இருக்குது சுடரை வந்துட்டு ஃபாரின் அனுப்புறதுக்கு. ஆனால் அவர் வந்து மனோகரியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.